பல பிரச்சனைகளுக்கு பிறகு இப்போ எப்படியோ வந்து காவேரி அண்ட் விஜய் வாழ்க்கையில் ஒரு ஒளி விளக்கு நமக்கே தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல விஜய் வரமாட்டேன்னு வந்து கோவமா காவேரிட்ட வைக்கிற மாரி வச்சுட்டு, ஃபோனை வச்சுட்டு நேரா வந்துடுறாரு. ஆனால் வந்து காவேரி உங்கள உள்ள வான்னு கூப்பிட்றது கூட தயங்குறாங்க. ஏன்னா அவங்க அம்மா முறைக்கிறாங்களாமா. "அப்பா சாமி ஓவரா பண்ணாதம்மாங்கிற" மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் குமரன்லாம் கூப்பிட்டு உள்ளார வர சாரதா பல கேள்விகள கேட்டுட்டு இருக்காங்க. "என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்க வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ்ன்னு கூப்பிட்டு போயிட்டு குழந்தைய குடுத்து விட்டுருக்கீங்க. உங்களலாம் எப்படி நம்புறது? ஒருத்தி வந்து அவ கஷ்டத்த சொல்லும்பொழுது அவளுக்கு நீங்க கான்ட்ராக்ட்ன்னு காசு குடுத்து அவள விலை பேசினது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா?" அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. ஐயோ! அந்த கான்ட்ராக்ட்ட தூக்கி போட்டு நாங்களே காதல வந்து எப்பயோ மாறிட்டோங்க. அதனால தானே நீங்க வந்து வாசல்லேயே கடந்தேன். அந்த பொட்டி ரூம்லலாம் கடந்தேன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. இல்ல பணத்துக்காக தான் நாங்க இத்தன நாள் இருக்கோம்னு நெனச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். ஊர்ல ஒரு பேச்சு அடிபடுது. நான் எப்படி நம்பி உங்க வீட்டுக்கு அனுப்புறது? அவங்க ஒழுங்கா நடத்துவாங்களாங்கும்போதே இவருக்கு டவுட் ஆயி என்ன விஷயம்னு சொல்லுங்க, சொல்லுங்கன்னு திருப்பி திருப்பி கேட்க, முதல்ல சொல்லாம இருந்ததுக்கு அப்புறமா பாட்டி சொல்லிர்றாங்க. உங்க அம்மாவும் உங்க சித்தியும் உங்க பாட்டியும் தான் காரணம்ன்ட்டு. என்ன மேட்டர்ன்னு கேட்டா அவங்க வந்தது, டிவோர்ஸ் கேட்டதெல்லாம் சொன்ன உடனே இப்ப ஷாக் ஆயிட்டாரு இவரு. அதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. எப்படியோ விஜய்க்கு இந்த உண்மை தெரிஞ்சிருச்சுங்கிறத பத்தி உங்க கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. தேங்க் யூ.